வணக்கம். ஒளவை சொன்ன மொழியாம். இதில் இன்றைக்கி நம்ம ஆத்திசூடியில் 15வது வாசகம் பார்க்க போகிறோம். பழக்கமில்லாத ஒரு வாசகம், பல பேருக்கு அதிகம் கேள்விப்பட்டிராத ஒரு வாசகமாக கூட இருக்கும். அது ngா போல் வளை அப்படிங்கிறது. ngா என்கிற ஒரு சொல்லு, ஒரு எழுத்து இருக்கிறது. கா ங ச ஞ டான என்று வருகிறபோது காவுக்கு அடுத்ததாக இரண்டாவதாக வரக்கூடிய எழுத்து ngா. இந்த உயிர்மை எழுத்துக்களை இரண்டாவது அது மொத்தம் 18 இருக்குது. அதில் இரண்டாவது கா ஙா. அந்த ngா போல் வளை அப்படிங்கிறது அந்த இரண்டாவது வாசகம். இது கொஞ்சம் சொல்வதற்கும் எழுதுவதற்கும் சற்றே கடினமான ஒரு வாசகம் தான். அதுவும் ஆத்திசூடியில் இது இருக்குது. ஏன் அது கடினமாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடுவோம். ngா போல் வளை அப்படின்னா ஏன்னா பொதுவாக பல பேர் தமிழ் இப்போ பேசவே வரதில்லை, தமிழ் எழுதி பழக்கமே இல்லை. அதுலேயும் தமிழில் இந்த ngா என்கிற எழுத்து பொதுவாக யாருக்குமே வரதில்லை, எங்கேயும் பயன்பாட்டிலுமே இல்லை. அதனால் இதனுடைய பொருள் புரியாமல் போயிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ngா போல் வளை, அதுலேருந்தே நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா வளைவுகள் அதிகம் கொண்ட ஒரு எழுத்தாக ngா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. அதே போன்று நீங்களும் வளையுங்கள் அப்படிங்கிறது தான், வளைந்து கொடு அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த வளைந்து கொடு அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு உதாரணமாக ngா என்கிற எழுத்தை சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சரியானதுன்னு முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பல பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 2 சுழி 3 சுழிலாம் உண்டு தமிழில் எழுதும்போது, 2 சுழினா 3 சுழினா அப்படின்லாம். இப்போ நிறைய பேர் என்னமாங்க, நிறைய வளைவுகள்னு பார்க்க போனால் 3 சுழினா தானே சொல்லியிருக்கணும், நீங்கள் பதிவு தெரியும் 3 முறை வளைவு போட்டு அதுக்கப்புறம் நான் போடணும், இதையே சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதுவும் தமிழ் மூதாட்டி ஔவையாருங்கிறது ஒரு மிகச்சிறந்த அறிஞர் தான், ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது ஏன் அது சொல்லாமல் இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எடுத்த உடனே ஒரு பெரிய கேள்வி வருது. என்ன அப்படின்னா, எத்தனை வளைவாக இருந்தாலும் இந்த வட்டம் போடுவதுங்கிறது மிகவும் எளிமையான ஒன்று. ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் போட சொன்னீங்கன்னா வேறு எந்த எழுத்தையும் விட நான் எழுத்து தான் வெகு விரைவில் போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க வட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் மூன்று இல்லை, அவங்க நிறுத்த மாட்டாங்க, அதான் பிரச்சனை. போட்டுக்கிட்டே இருப்பாங்க, மேலே மேலே வட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் முடியும். ஆக அது கடினமான ஒரு விஷயம் கிடையாது. வட்டம் போடுவது வெகு வெகு கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனால் வளைந்து தருவது வேறு, இரண்டுக்கும் வெவ்வேறு விஷயம், மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்குது. அதனால தான் அவங்க நான் சொல்லாமல் ngāவை சொல்கிறாங்க. இந்த ngāங்கிறது எங்கே அந்த வளைவு வருகிறது அப்படின்னா, பொதுவாக நமக்கே தெரியும், இப்படி போட்டுட்டு அடுத்த ஒரு பாகத்தை இணைப்பதற்காக ஒரு வளைவு இருக்கும், மிக கடினமான ஒரு வளைவு. ரொம்ப நல்ல விவரம் தெரிந்தவர்கள் கூட இந்த ngā எழுதுவதற்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அது எப்படி போடணும் அப்படின்னு தெரியாமல். அந்தளவுக்கு அந்த வளைவு சற்றே நெளிவு சுழிவு தெரிந்து இருக்கக்கூடிய ஒரு வளைவாக இருக்கணும், அதுதான் மிக முக்கியமானது. இப்போ பாருங்களேன், ngā போல் வளை இருக்கிற அத்தனை எழுத்துக்களிலிருந்து ngāங்கிற எழுத்தை எடுத்துக்கிறாங்க ஔவையார். இந்த மாதிரி நீங்கள் வளைந்து கொடுங்கள் அப்படின்னா, இது என்ன இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, அடாப்ட் யுவர் டு சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படி சொல்லலாம். அடாப்ட் யுவர் டு தி அட்மாஸ்பியர், டு தி என்விரான்மெண்ட், அதுதான். ஓகே, அட்ஜஸ்ட் யுவர் டு தி பீப்புள் அரவுண்ட் யூ, அதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாமே ngā போல் வளையில் வருகிறது. அப்போ பாருங்களேன், எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனையாக நம்ம முன்னால் வந்து நிற்குது பாருங்களேன். வளைந்து கொடுத்தல், இணங்கி போதல், ஒருவருக்கொரு அனுசரித்து போகுதல், எல்லாமே இதுக்குள்ளே வந்துடுது இந்த ngā போல் வளை அப்படிங்கிறதுல. இப்போ இந்த வாசகத்தினுடைய ஒரு முழு விஸ்தீர்ணத்தை பார்க்கிற போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா இப்போ பல இடங்கள் நம்ம பார்க்குறோம், கடந்த சில ஆண்டுகளாக குறிப்பாக நம்ம வந்து படித்தது ஒரு இடத்துல இருக்கும், வேலைக்கு போகிறவர் வேறு இடத்துல இருக்கும், தங்கியிருக்கிறது வேற யார் கூட தங்கியிருக்க வேண்டியிருக்கும், எல்லாமே புது மனிதர்களாக இருப்பாங்க, ஒரு புது சுற்றுச்சூழலாக இருக்கும், அந்த சூழலே மிகவும் புதியதாக இருக்கும். இதெல்லாம் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது, இதெல்லாம் கடந்த சில ஆண்டுகளாக ஏற்பட்டிருக்கிறது. முன்னெல்லாம் அப்படிலாம் இல்லை. அதுவும் ஔவையார் வந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யாரும் ஊரை விட்டே போக மாட்டாங்க, அதே ஊர்லேயே இருக்காங்க, அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே தான் இருப்பாங்க எல்லாமே. அங்கே தன்னுடைய சூழலுக்கேற்ப தன்னை வளைந்து தர வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயமெல்லாம் இல்லாத போது இது மாதிரியான ஒரு வாசகம் வந்திருக்கிறது. என்ன, ngā போல் வளை, எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு. இதில் இதுக்கு எதிர்மறையான ஒரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த ஆலோசனையுடைய அந்த முக்கியத்துவம் நமக்கு புரியும். என்ன அப்படின்னா, யாருக்கும் வளைந்து கொடுக்காமல், யாருடனும் இணங்கி போகாமல், எதற்கும் அனுசரித்து போகாமல் இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க, யாராலும் நம்ம வீட்டு வாசல் கூட வெளியே வர முடியாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு உடன்பட்டு வராத பல விஷயங்கள் இருக்குது, பல மக்கள் இருக்காங்க, அவங்களுடன் உடன்பட்டு போயாக வேண்டுங்கிற ஒரு கட்டாயம் இப்போ அந்த உலக வாழ்க்கை அப்படி மாறி இருக்கிறது. குறிப்பாக கல்வி அதிகமாகிட்ட உடனே வேலைவாய்ப்புக்காக வெவ்வேறு இடங்களுக்கு போகிற போது இது மிகவும் அடிப்படையாக தேவையாக இருக்கிறது. இது குழந்தைங்களுக்கே சொல்லிக் கொடுக்குறோம். ngā போல் வளை, உனக்கு என்ன வேணுமோ அதுதான் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காத, நீ என்ன சொல்கிறதோ அதான் அவங்களும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காத, நீ நடக்கிற மாதிரி அவங்க நடப்பாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாம், எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து போ, எல்லாத்துக்கும் இணக்கமாக போ அப்படின்னு. இது அடிபணிந்து போவது இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் அடிபணிந்து போவது இல்லை, எல்லாத்துக்கும் வளைஞ்சு போகிறது. இப்போ எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 2 வீலரில் எங்கேயோ போயிட்டுருக்கோம் வச்சுங்களேன், நான் நேராக தான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. சாலை வளைந்து சென்றால் நாம் வளைந்து சென்று தான் போயாக வேண்டும், அப்படி தான் எல்லாமே. ஆக இந்த வாழ்க்கையே எப்படின்னா, வளைந்து செல்கிற ஒரு பாதை மாதிரி, அது வளைஞ்சு
வளைஞ்சு தான் போகுது, நீங்களும் வளைந்து வளைந்து தான் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சொன்னது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இதற்கான அவசியம் இல்லாத போது சொல்லப்பட்ட ஒரு வாசகம். இப்போ இந்த வாசகத்தினுடைய முக்கியத்துவம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. எல்லா இடத்தையும் வளைஞ்சு கொடுத்து போயாகணும். இந்த வளைந்து கொடுத்து போகுதல் அப்படிங்கிறதுல மொத்தம் 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று என்னென்னு, தவறு என் மீதே இருந்தாலும் கூட வளைந்து கொடுத்து போவது அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் தவறு வேறோடும் இருந்தாலும் கூட அப்போதும் வளைந்து கொடுத்து போகுது. 2 இடத்துமே சண்டை வரும். என் மீது தவறு இல்லைன்னா சண்டை போடுவோம், இது வேறோட சண்டை, அவரோட தவறு தான் அப்படின்னா அவர்கிட்டையும் சண்டை போடுவோம். அப்போதும் வேண்டாம், அப்போதும் வளைந்து கொடுத்து போங்கள். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுதல்னு அர்த்தம் இல்லை, அடிப்பணிதல்ங்கிற அர்த்தமே இல்லை. இணங்கி போவதும் அனுசரித்து போவதும் வளைந்து போவதுங்கிறதா என்ன அப்படின்னா அடாப்டிங் அவர் செல்ஸ். அதுதான், வேற ஒன்றுமே. அதுதான் மிக முக்கியமாக. நம்மை அந்த சூழலுக்கு ஒத்து போகிற மாதிரி மாற்றிக்கிறோம், நம்ம மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். அதுதான் கேட்குறாங்க, திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. போல் வளை அப்படின்னா வளைந்து கொடு அப்படின்னு அர்த்தம், பிறகு வளைத்து விடு அப்படிங்கிற அர்த்தமே இல்லை. இதனால பிறருக்காக நம்மை மாற்றிக்கொள்ளுதல், அதற்காக மாற்றி நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்வதில்லை, நம்முடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்வதில்லை, அனுசரித்து போதல், இணங்கி போவதில்லை, அப்படி கையோடு கை இணைந்து செல்வதற்கு இல்லையா, அதுதான் அந்த போல் வளைங்கிறது. இந்த போல் வளைங்கிறது வருகிற போது அது சிறுவர்களுக்கு சொல்வதற்கான காரணம் ரொம்ப அதிகமாக இருக்கு. வேற என்ன, வாழ்க்கையினுடைய கட்டாயங்கள் வருகிற போது, நிர்பந்தங்கள் வருகிற போது, எல்லாருக்கும் எனக்கு வேலை சம்பாதிச்சு வேலைக்கு போனால் தான் என்னால் வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படிங்கிற போது எதுவாக இருந்தாலும் நம்ம அனுசரிச்சுட்டு போயிடும், சகிச்சுக்கிட்டு போயிடும் இல்லைங்களா. ஆனால் இது சகித்து கொள்ளுங்க ஒரு நிலைமை வராமல் இயல்பாகவே அது நமக்கு வரணும் அப்படின்னா சின்ன வயசுல சொல்லிடுறாங்களா தான் போல் வலை. பக்கத்தில் இருக்கிற பையன் வந்துட்டு மொட்டைத்தனம் பண்ணானா பரவாயில்ல, அதை சகிச்சுக்கோ. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற பையன் வந்துட்டு சண்டை போடுறானா, வந்துட்டு ஏதாவது பறிச்சுக்கிறானா பரவாயில்ல, எல்லாம் அந்த மாதிரி இருந்துக்கோ. எல்லாத்தையும் வளைந்து கொடுத்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு போகிற போது தான், சற்றே வயது பெரியவராக வருகிற போது, ஒரு இடத்துல புதிய ஒரு சூழலுக்கு போகிற போது நம்ம எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் அது இல்லாமல் குழந்தைய வரையே அது வந்து பல பெரியவர்கள் அப்படி வளர்க்குறதே இல்லை. அவனோட சேராது, அவனோட பேசாது, அவன் மோசமானவன் அப்படிலாம் சொல்லுகிற போது தனக்கு இணக்கமானவர்களுடன் மட்டும்தான் இணங்கி நடக்க வேண்டுங்கிற மாதிரியான ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தி விட்டால் இவர்கள் வளர்ந்து பெரியவர்களாக வேற ஒருத்துக்கு வேலைக்கு போகிறப்போ ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வாசகத்துடைய மிக மிக முக்கியமான விஷயம். போல் வலை என்றால் எங்கேயெல்லாம் வளைந்து செல்ல வேண்டுமோ, எங்கேயெல்லாம் இணங்கி நடக்க வேண்டுமோ, எங்கேயெல்லாம் அனுசரித்து போக வேண்டுமோ அங்கேயெல்லாம் அவ்வாறாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிகவும் நல்ல விஷயம். பாருங்க எவ்வளவு இயல்பாக இன்னைக்கு வேண்டிய ஒரு நடைமுறை தத்துவத்தை வெகு எளிதில் ஒரே வரியில சொல்லியிருக்கு. அதான் இந்த ஆத்திச்சூழலுடைய மிகச்சிறந்த அம்சம். போல் வளைவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.